வெல்கம் டு அவர் சேனல் தாட்ஸ். இன்றைக்கி ப்ராடக்ட் அன்பாக்சிங் வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அமேசானில் இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வாங்க அவுட்டர் கவர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அவுட்டர் கவர் வந்து அமேசான் பிராண்டிங் சீலோடு வந்துருந்துச்சு. இது ஓப்பன் பண்ணால் ப்ராடக்ட் பாக்ஸிங் இப்படி தான் உள்ளே இருந்துச்சு. பாக்ஸோட இந்த சைடில் அவுட் யூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அப்புறம் வேறு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கேமரா செட் பண்ணுறதுக்கான இன்டர்ஃபேஸு, அதுக்கப்புறம் வந்து ரிங் லைட் செட் பண்ணுறதுக்கான இன்டர்ஃபேஸு, அதுக்கப்புறம் பேண்டில் செட் பண்ணுறதுக்கான இன்டர்ஃபேஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பாக்ஸோட இந்த சைடில் செல்ஃபி ஸ்டிக் எக்ஸ்பேண்ட் பண்ணால் ட்ரைபாட் வியூ எப்படி இருக்குன்னு காமிச்சிருக்காங்க. 360 டிகிரி ரொட்டேஷன் ப்ரொவிஷனும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பாக்ஸோட இந்த வியூவில் TSS iPhone 10 செல்ஃபி ஸ்டிக் பிராண்டிங் நேம், அப்புறம் மொபைல் ஃபோன் ஃபிக்ஸ் பண்ணவொடனே செல்ஃபி ஸ்டிக் எப்படி இருக்கும், ஒரு 360 டிகிரி ரொட்டேஷன், அப்புறம் இந்த ட்ரைபாடோட பேஸ் எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பேசிக்கலி இந்த செல்ஃபி ஸ்டிக் பார்த்திங்கன்னா 200 சென்டிமீட்டர் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராடக்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ண உடனே இப்படி தான் இருந்துச்சு. இது ஃபோல்டபிள் வியூவில் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஒன் சைடு எக்ஸ்பேண்டபிளாக இருக்குது. மொபைல் ஃபோன் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இது வந்து நம்ம ஃபுல்லாக இப்படி ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த செல்ஃபி ஸ்டிக் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ரிமோட் தனியாக டிட்டாச்சபிளாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வந்து கேமரா எடுக்கிறதுக்கான ஒரு பட்டனும், அதுக்கப்புறம் வந்து பேர் பண்ணுறதுக்கான ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வந்து சார்ஜிங் கேபிளும் கொடுத்துருக்காங்க. இது வந்து 360 டிகிரி ரொட்டேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. ரிமோட் கீழே சார்ஜிங்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம சார்ஜ் கேபிளை இன்சர்ட் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இது எப்படி பின்னாடி அந்த ட்ரைபாட் பேஸ் ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பின்னாடி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணும்போது அந்த நெக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம செல்ஃபி ஸ்டிக்கை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். நெக்கை யூஸ் பண்ணி தான் செல்ஃபி ஸ்டிக்கை வந்து க்ளோஸ் பண்ணணும். இந்த பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட் சர்ஃபேஸில் நல்லா உட்காரபடி கொடுத்துருக்காங்க. நெக்கை யூஸ் பண்ணி பண்ணோன்னா நம்ம இந்த செல்ஃபி ஸ்டிக்கை வந்து பிரேக் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து 750 rupees ஒர்த் டு பை. யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபர்தர் நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷனு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.